யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மாமா கொஞ்சம் பொறுமையா முடிவெடுக்கலாம். இதுக்கப்புறம்லாம் பொறுமையை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற வேலையை தான் பார்க்கணும். இவ்வளோ சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரோவோட வாழ்க்கையும் நல்லாகும். என்னதான் நீ வெளிப்படையாக வாயை திறந்து சொல்லலைனாலும் உன் மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னோட ஆசை கனவு எல்லாமே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றது தானே. அதனால நீ ஆசைப்பட்டபடியே உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியே நான் இருக்க போகிறேன். ஏன் கார்த்தி மாமா இப்படிலாம் பேசுறேன்? வேற எப்படி பேசணும் இலக்கியா? உன்னோட விருப்பத்தை தான் இப்போ நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லும்பொழுது நல்லா இருந்தது, இப்போ நான் சொல்றதை நீ கேட்கும்பொழுது கசக்குதான். நீ சொன்ன விஷயமே தான், புரியுதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆனா உன் பின்னாடியே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தானே, அவன் தான் பைத்தியம் ஆயிடுவான். அப்படியே பைத்தியமானாலும் அவன் ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் அவன் தெளிஞ்சிருவான். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அவனை கடைசி வரைக்கும் தெளிய வைக்க முடியாது. அட்லீஸ்ட் நீ அவன் வாழ்க்கையில இல்லைன்றது தெரிஞ்சாலாச்சும் அந்த பைத்தியக்காரன் தெளியறானான்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ்னு திரும்ப திரும்ப சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாத மாமா. ஓ, நான் கஷ்டப்படுத்துறேனா? அப்போ நீ ஸ்டேட்டஸ்னு சொல்லி பணம் தான் முக்கியம்னு சொல்லி எல்லாரையும் பேசின வார்த்தைலாம் கரெக்டான வார்த்தை தானா? சொல்லு இலக்கியா, கௌதம மட்டுமா நீ பேசின? அப்படி என்ன கருமம் தான் இருக்குன்னு தெரியல உனக்கும் அவனுக்கும், புரியுதா? அந்த விஷயத்தை என் கிட்ட கூட சொல்லி தொலைக்க மாட்டான். ஆனா அவ என்கிட்ட பேசினா அப்படின்னு தான் சொல்றான். எப்ப நீ அவன்கிட்ட பேசின, எப்ப அவன் உன்கிட்ட பேசினா? இந்த கதைலாம் இது வரைக்கும் எனக்கு தெரியல. என்னதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்கிட்டயும் என்னைக்கு சொன்னது இல்லாம நீ நினைச்சிட்டு இருக்க உன்னோட காசு பணத்துக்காக தான் அவன் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கான்னு. அவனோட காதல் உன் கண்ணுக்கு தான் தெரியாம போயிடுச்சு. நீ எப்ப பார்த்தாலும் அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுதும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுதும் நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஜெயிச்சிட்டேன்னு. ஆனா அவன் பொறுமையா இருந்தது மூலயமா அவன் காதல் அவன் மனசுல ஒரு டைமும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தது. என் கூட கல்யாணம் நடந்தா அவன் துடிப்பான் தான், துடிச்சு போவான் தான். அதை நான் வேடிக்கை பார்க்கணும் தான். ஆனா அப்படி துடிச்சு போனதுக்கு அப்புறமாச்சும் அவன் வாழ்க்கை மாறும்ல. கார்த்தி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா, அதை நீ பார்க்க தான் போறேன்னு அவன்கிட்ட தான் 1000 தடவை சவால் விட்டுருக்கியே. இப்படி என் கூட கல்யாணம் நடக்கிற தருணத்துக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியே. ஆனா ஸ்டேட்டஸ் காசு பண்ணன்றதுக்காக அவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருப்ப, அவன் மனசை எந்த அளவுக்கு குத்தி கிழிச்சிருப்ப. நீ என்னதான் அவனை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் என்னதான் கேவலப்படுத்தியிருந்தாலும் அவன் சும்மா இல்லையே, உன் பின்னாடியே தானே சுத்தி சுத்தி வந்தான். நீ முறைக்காம பார்த்தா உன்கிட்ட நின்று பேசுவான், நீ முறைக்காம இருந்தா எட்ட நின்று வேடிக்கை பார்ப்பான். இப்படிதான் செஞ்சிருக்கான். நீ முறைச்ச நீ திட்டினன்றதுக்காக உன்னை பார்க்காமலோ உன்கிட்ட பேசாமலோ அவன் இருந்தது கிடையாது. நீண்டா அவனை மிதிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியே, மிதிச்சுட்டு போ. அதுக்கு நான் பலிக்கடை ஆகணும்னு நீ நினைக்கிற, அப்படி நான் பலிக்கடவா ஆயிட்டு போறேன். நான் யாரையும் பலிக்கடை ஆக சொல்லல மாமா. பாரு இலக்கியா, நம்ம தெளிவாவே பேசுவோம். ஏன் ஒளிச்சு மறைச்சு பேசிக்கிட்டு? ஒன்னு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லனா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. யார் சொன்னாலும் நான் மாத்திக்கவும் முடியாது. அவனுக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு, எனக்கு நான் எடுத்துக்கிட்ட டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கார்த்தி மாமா தான் வேணும்னு சொன்ன இலக்கியாவுக்கு இப்போ கார்த்தி மாமா ஸ்டேட்டஸ்லயும் ஏதாவது குறை இருக்கா என்ன? இல்லை கார்த்தி மாமா பிஸ்னஸ் மேனா இல்லாதது குறையா இருந்துச்சா? இப்போதான் பிஸ்னஸ் மேனாவும் ஆகிட்டனே. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு தேவையான காசு பணம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் சம்பாதிக்க தானே போறேன். இன்னும் பத்தலன்னா கூட சொல்லு, இன்னும் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. உனக்கு நார்மலான லைஃப்லாம் செட் ஆகாது. இந்த பாசமா இருக்கிறது, உன் பின்னாடியே சுத்தி வர்றது, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு தான் பிடிக்காதே. அதனால உன் ஸ்டேட்டஸ்க்கும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்தாமலும் என்னால இருக்க முடியும். அதனால நான் இருந்து உன்னை பார்த்துக்கிறேன். அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. அடே இவன் என்னடா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கான். சஞ்சய் சொல்றான், நான் சொல்றப்ப சீரியஸா தான் கதை கேட்டான். இலக்கியா கிட்டையும் ஏதோ சீரியஸா தான் பேசுறான். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா சம்பந்தப்பட்ட கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிட்டானா? தெரியலையடா. இல்ல இது வரைக்கும் அவன்கிட்ட எதுவும் பேசலையா? வெறுப்பேத்துற மாதிரி. வெறுப்பேத்துற மாதிரி பேசினான்டா. சொல்ல போனா அவன் அழுதுட்டான். இவன் வெறுப்பேத்துறதுல அழுதானா? ஆமாண்டா, அவன்கிட்ட இவன் ரொம்ப சீரியஸா பேசினான். ஒருவேளை நான் நினைச்சேன் பவித்ரா இருக்கிறதுனால சரி பவித்ராவையும் சேர்த்து வெறுப்பேற்றுறதுக்காக கௌதம் கிட்ட அப்படி பேசினான்னு. என்ன பேசினான்? இதுக்கப்புறம் என் அத்தை பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதடா. இது வரைக்கும் உனக்கு டைம்லாம் நான் கொடுத்துட்டேன். டைம் கொடுக்காம ஒன்றும் நான் அவளை எடுத்துக்கிறேன்னு சொல்லல. இவ்வளோ நாள் கொடுத்த டைம்ல நீ எதுவும் பண்ணல. எனக்கு என் ப்ரோவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதனால இதுக்கப்புறம் நீ விலகி நில்லு கௌதம். நான் இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கௌதம் என்ன சொன்னான்?
சரி கார்த்தி, நீ கூட ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா சீரியஸா பேசுறேன்னு எனக்கு தெரியலடா. நீ இப்போ சீரியஸா சொல்ற, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்ல எந்த இடத்துலயும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். என்னடா ஏதோ சீரியஸ் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? நான் தான் ஏதோ சொன்னேன் இலக்கியா முன்னாடி. ஆனா அவனுக்கு தெரியாதா அண்ணா சீரியஸா சொல்லியிருப்பானா சீரியஸா சொல்லியிருக்க மாட்டானான்னு? அவகிட்ட பேசுறான் கரெக்ட் தான், பட் அவன்கிட்ட உண்மையை சொல்லி தொலைக்க வேண்டியதானே? டேய், எனக்கு என்ன தெரியும், சீரியஸா அவன் அப்படிதான் பேசினான். சரி இவனுங்களுக்குள்ள இப்படிலாம் பேசிப்பானுங்க தானே, அப்புறமா அவன்கிட்ட அவன் உண்மையை சொல்லிடுவான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க பேசியிருப்பான்? அதுக்கப்புறம் தான் நந்தினி அப்பா வந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோமே. கௌதம்க்கு அவன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா கௌதமும் அந்த டைம்ல ஆஃபீஸ்ல இருந்திருப்பான். இப்பவும் இங்க தான் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட எதுவும் பேசுன மாதிரி தெரியலையே. இப்போ என்னடா பண்றது? இலக்கியா நம்ம கூட தான் இருக்கா. அவ என்ன யோசிக்கிறா, என்ன பண்றா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் கௌதம் அப்படி கிடையாது. இலக்கியா விஷயத்துல ரொம்பவே சென்சிட்டிவ்டா. நானே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா ஒரு பொண்ணை இப்படிலாம் ஒருத்தன் லவ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட லவ் திடீர்னு இவன் போய் சீரியஸா அவன்கிட்ட எனக்கு இலக்கியா விட்டு கொடுக்குறான்லாம் கேட்டா, இவனுக்காகவும் அவன் எது வேணாலும் செய்வான், அவளுக்காகவும் அவன் எது வேணாலும் செய்வான். அப்படி இருக்கிறவன் அழுதுருக்கான் வேற சொல்ற. என்னடா மச்சான், நான் திரும்பவும் அதே தான்டா சொல்றேன். இந்த நாய்ங்க ரெண்டும் இப்படிதான் பேசிக்குங்க, அதனால ரெண்டும் உண்மையை சொல்லிக்குங்கன்னு நினைச்சேன். நீ சொல்றத பார்த்தா அவன் அழுதான். அதுக்கப்புறம் இவன் அவன்கிட்ட பேசல. ஒழுங்கா அவனை கூப்பிட சொல்லிட்டேன். அடேய் கார்த்தி. சஞ்சய் ப்ரோ. ப்ரோ எங்க இருக்க? இங்க இங்க மேல பாருடா, பால்கனில இருக்க. பால்கனிலியா? ஆமாண்டா, ரோஹித் ரூம் சைடு இருக்கல ஒரு பால்கனி, அங்கதான் இருக்க. மேல வாயேன். எதுக்கு ப்ரோ? பைத்தியக்காரா, எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? வாடா மேல. சாப்பிட்டியாடா? சாப்பிடாம இருப்பனா இல்ல கண்ணகிராம தான் விட்டுருவாங்களா? ஊட்டி விட்டாங்களே. எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு தெரியுமாடா நீ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லார் கூடயும் பேசி சந்தோஷமா இருந்து? ஆமாம் ப்ரோ, எனக்கே ஏதோ புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏய், ஒழுங்கா பேச கூப்பிட்ட விஷயத்த பேசு. எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு. உங்க அண்ணன் தம்பி பாசத்துல வேற யாருக்காவது பாயாசம் கிண்டிடாதீங்க. யோ சஞ்சய் ப்ரோ, ஏயா உனக்கு போறாம? ஆமா எனக்கு போறாம. டேய், அவன் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்கான், ஒழுங்கா அதுக்கு பதில் சொல்லிட்டேன். என்ன ப்ரோ ஓவரா பில்டப் பண்றாப்ல தல? என்ன விஷயம்? கார்த்தி, இது வரைக்கும் நீ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவ, எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து தான் முடிவெடுப்ப, அதெல்லாம் கரெக்டு தான். ப்ரோ, எல்லாத்தையும் தாண்டி நீ கரெக்டா இருக்க. என்னோட ரோல் மாடல் என் ப்ரோவா இருக்கிறதுனால என் ப்ரோ வழியே என் வழி. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்ல ப்ரோ. இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்கும்போதெல்லாம் நீ என்ன ப்ரோ என்ன ப்ரோன்னு கேட்குற. ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இலக்கியா மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். அதையும் மீறி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். உனக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. உன் மனசுல பவி தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டது கிடையாது, அவ்வளோதான். பட் நீயா ஒரு நாள் வந்து சொல்லுவ, நாங்கள் எல்லாரும் பேசி முடிவெடுக்கலாம்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் அதுக்கான அவசியம் வருமானு எனக்கு தெரியல ப்ரோ. ஏ, என்னடா பேசுற? இல்லை ப்ரோ, அந்த டாபிக் வேணாம். இப்போதைக்கு அந்த டாபிக் பற்றி பேச வேணாம். நீ வேற ஏதோ பேச கூப்பிட்டுருக்க, நீ அதை கேளு, நான் பதில் சொல்கிறேன். என்னடா பெரிய இவனாட்ட பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருந்த புள்ள மனசுல ஆசை வளர்த்தது நீ தானடா. அந்த புள்ள பின்னாடி நீ தானடா சுத்தி வந்த. ப்ரோ, நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, நான் தான் சுற்றி வந்தேன். சுற்றி வரலன்னு சொல்லவே இல்லையே. எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான் ப்ரோ. ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் காதில் வாங்க முடியும். ஒரு சில வார்த்தை மனுஷனோட மனசை குத்தி கிழிச்சிரும். நம்ம லவ் பண்ணுற பையன் தானே, எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்னு இருக்கலாம். பட் ஒரு சில கேள்வி மனுஷனே கொன்னுடும் ப்ரோ. அப்படி நான் சுற்றி வந்ததுக்கு விலை மதிக்க முடியாத கிஃப்டா ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்வி எப்போவே என் காதலையும் என்னையும் கொன்னுடுச்சு. ஏய் ப்ரோ, ஐ நோ ப்ரோ. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துக்க கூடாது. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசினா சொல்யூஷன் கிடைக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். பட் என்னோட ப்ராப்ளம் பேசினாலும் சொல்யூஷன் கிடைக்காது. அவள் பேசின வார்த்தையை என்னால் மறக்கவும் முடியாது. என்னடா இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? நீ விடு ப்ரோ, அதை பற்றி பேசாத. எனக்கு இப்போதைக்கு எதுலேயுமே மைண்டு கிடையாது. அதெல்லாம் சரியாகிடும். ஒழுங்காக அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏதோ ஒரு கோவத்தில் அவள் பேசியிருப்பா, அதுக்குன்னு நீ மூஞ்சுத்திக்கு வச்சுட்டு இருப்பியா? என்ன பிரச்சனை நான் கேட்க விரும்பல. ஏன்னா ஒரு லவ்வர்ஸ்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர ப்ராப்ளமாக அவங்களே பேசி சரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதை நான் கேட்கவும் கூடாது, அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லவும் கூடாது. அப்படி ஒரு டைம் நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன் அப்படின்னா நீ அடுத்ததும் சொல்யூஷனுக்காக வேற ஒருத்தவங்களை தேடுவியே தவிர நீ அதுக்கான சொல்யூஷனை யோசிக்க மாட்டேன். எப்போவுமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வர பிரச்சனைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் சொல்யூஷன், புரியுதா? சரி, நான் இப்போ உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, சொல்லு ப்ரோ. கல்யாண விஷயம் பேசுகிறோம், எல்லாம் கரெக்டு தான். கல்யாண விஷயம் பேசுறது மூலயமா இலக்கியா மனசில் கௌதம் தான் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஸோ அந்த சூழ்நிலையிலாச்சும் அவளோட காதல் வெளியில் வரட்டும், அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி வாழட்டும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், நான் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா உன் மனசு எனக்கு தெரியும், அவளோட மனசு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் ரெண்டு பேரை தாண்டி கௌதம்னு ஒருத்தன் இருக்கான். நீ அவன்கிட்ட ஏதோ சீரியஸாக பேசினான்னு சஞ்சய் சொல்கிறான். சீரியஸாக பேசினானா? அதான்டா, இதுக்கப்புறம் என் அத்தை பொண்ணு வாழ்க்கையில் நீ தலையிடாத, இனிமேல் என் அத்தை பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு பேசினியே. அவங்க கூட கண்ணு கலங்கி நின்னானே பவித்ரா உட்காந்துருக்கும் போது.
ஓ அதுவா? அது பேசினேன் தான் ப்ரோ. பின்ன டென்ஷன் ஆகல? புரியலடா. இல்ல ப்ரோ, அவனுமே ஒரு 10 நாள் சவால் விட்டான். அதெல்லாம் சாதிச்சு காமிச்சிட்டான். அவன் வெளியில போறேன்னு சொன்னப்ப இலக்கியா வேணான்லாம் சொல்லிட்டா. சரி ஓரளவு அவ புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நினைப்போம். அவன் என்னதான் சின்ன வயசுல இருந்து அவளை ஃபாலோ பண்ணாலும் அவ இஷ்டப்படி தான் ப்ரோ விட்டு போயிட்டு இருக்கான். அவ முடிவு எடுத்தா போதும். ஸோ அவ பொறுமையா சொன்னா போதுன்னு அவன் அப்படிதான் ப்ரோ லெத்தாச்சுக்கலா இருக்கான். அவளுக்கு சீரியஸ்னஸ்லாம் தெரியுது. ஆனா வெளியில சொல்ல மாட்றா. இவனும் அவளை விட்டு பிடிக்கிறேன்னு கடுப்பேத்திட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் சீரியஸா ஃபீல் பண்ணணும் ப்ரோ. அதுவும் இப்போ இலக்கியா மனசுல கொஞ்சம் கொஞ்சம் கௌதம் வந்துட்டான்னு தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அவன் அவளை வேணான்னு சொல்லணும். அப்படி வேணான்னு சொன்னா மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்கிற காதல் வெளியில வரும். சரி, அதுக்கு என்ன பண்ற? அவனுக்கு எப்படி ப்ரோ நான் சீரியஸா புரிய வைக்கிறது சொல்ல? நான் விளையாட்டுக்காக தான் இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னா அவன் மட்டும் விளையாட்டுத்தனமா தான் இருப்பான். ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் இலக்கியா பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு என்ன நான் பண்ணணுங்கிறேன்? அதனாலதான் அவனை சீரியஸ் ஆக்கி விட்டேன். எப்பவுமே ஜாலியா பின்னாடி செருப்பால் அடிச்சாலும் ஒரு கேரக்டர் சுத்தி வருமே, அந்த கேரக்டர் நம்ம பின்னாடி சுத்தி வரலையேன்னு இலக்கியம் நினைக்கணும். அப்படி இலக்கியா நினைக்கணும் அப்படின்னா இவன் அவ பின்னாடி போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். எப்பவுமே நான் எப்படி சீரியஸா பேசுறேனா இல்ல விளையாட்டுக்கு பேசுறேனான்னு கரெக்டா தான் அப்சர்வ் பண்ணுவான். அதனாலதான் அவனை கூட்டு சீரியஸா 4 பிட்ட போட்டு விட்டேன். இப்போ எப்பவும் போல அவன் சீரியஸ் ஆகியிருப்பான். சீரியஸ் ஆகியிருப்பானா? ஆமா, ஆபீஸ்ல நம்ம இல்ல என்னாச்சுன்னு கவிதாவுக்கு கால் பண்ணேன். அப்பதான் கவிதா சொன்னா இந்த மாதிரி இலக்கியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து டிராப் பண்ண சொல்லியிருக்கா. அப்போ ரொம்ப எமோஷனலா டைலாக்லாம் பேசினானா? டைலாக் பேசினானா? ஆமா, என் லவ்வ எப்பவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா என் கார்த்தி சீரியஸா பேசுறான். அவங்க அண்ணனுக்காக பேசுறான். அதனால அவனுக்காக என் ஃப்ரெண்டுக்காக உன்னை நான் விட்டு தரேன். என் கார்த்தி நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு பஞ்ச் டைலாக்லாம் விட்டுருக்கான் ப்ரோ. டேய் ஆமா ப்ரோ, அவன் சீரியஸா தான் பேசியிருந்திருக்கான். ஏன்னா அவன் தான் நம்பிட்டானே நான் சொன்னதை. அதனால அவன் சீரியஸா தான் பேசியிருக்கான். அவனை சீரியஸா பேச வைக்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன். அதே மாதிரி இலக்கியாவும் இப்ப சீரியஸ் ஆகிட்டா. இப்ப நான் பேசினல, அவ சொன்ன பதிலாம் நீ வேணாமாமான்றது தான். இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு ப்ரோ. நான் வேணான்னு சொல்றவ எனக்கு கௌதம் தான் வேணும்னு சொல்லுவா. ஆனா அவ அந்த 2 நாளும் யோசிக்கணும். கௌதம் அவன் கண்ணு முன்னாடி வராம இருக்கணும். அவள்கிட்ட போய் லவ் டார்ச்சர் பண்ணாம இருக்கணும். அப்படி பண்ணாம இருந்தா மட்டும்தான் அவன் இத்தனை வருஷமா சுத்தி வந்த காதலுக்கு வேல்யூ இருக்கும். என்னடா இவன் கார்த்திக்காக அசால்ட்டா நம்மள தூக்கி போட்டுட்டானே, இவனை நம்ம மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு இலக்கியாவா தேடி போவா. ஏய் சீரியஸா ப்ரோ, கவிதா கால் பண்ணி சொல்லும்போது இலக்கியா அவ்வளோ சீரியஸா பேசினான்னு சொன்னா. அவ சீரியஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன? இவன் அவளை கண்டுக்காம இருந்ததுதான். இவன் அவளை கண்டுக்காம இருந்தா மட்டும்தான் இவனோட காதல் அவளுக்கு புரியும். இல்லைன்னா புரிய வைக்க முடியாது ப்ரோ. டேய் நீ யோசிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கரெக்டு தான். ஆனால் கௌதம் சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டானா என்னடா பண்ணுவேன்? ப்ரோ அப்படிலாம் எதுவும் யோசிக்க மாட்டான். டேய் அவன் ஒன்றும் இன்னைக்கு நேற்று லவ் பண்ணிடல. எத்தனை வருஷமா பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு தெரியுதுல. திடீர்னு இலக்கியம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிதான் இருக்கும்? இத்தனை நாள் மட்டும் அவன் என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவ வேணான்னு சொன்னாலும் அவனோட கண்ணு முன்னாடி தானடா அவ இருந்தா. அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ டோட்டலா அவனுக்கு அவ இல்லைன்ற சூழ்நிலை வரும்பொழுது அவன் மைண்டு எப்படிடா யோசிக்கும்? யோசிக்கட்டும் ப்ரோ. யோசிச்சு இன்னும் நிறைய ஃபீலிங்ஸ் அவன் வெளிப்படுத்தணும். அப்படி அவன் கஷ்டப்படுறதை இலக்கியா பார்க்கணும். இலக்கியாவை அவாய்ட் பண்றதை இலக்கியா உணரணும். அப்பதான் ப்ரோ லவ் சக்சஸ் ஆகும். இன்னும் நம்ம இவன் கெஞ்சணும்னே நினைச்சிட்டு இருந்தா இவளுக்கு புரியாது ப்ரோ. நான் போய் அந்த நாய்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஃபீலிங்ஸாவே இலக்கியாவை பார்க்காது. சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கும். கரெக்டு தான் ப்ரோ. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். டேய் நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். பட் மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு இருக்கு. ஐயோ ப்ரோ நீ வேற. அந்த நாய் நேரம் தண்ணி அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தானா கால் பண்ணும். நீ வேணா பாரு. இன்னும் நான் செம்மையே கலாய்ப்பேன். அதுவும் கால் பண்ணி கேட்பான் பாரு. நான் வேணா உனக்கு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் அனுப்புறேன். என்னடா கார்த்தி என்னையும் இலக்கியாவை சேர்த்து வைக்கிறதுக்கு நீ ஏதோ புதுசாக மாஸ்டர் பிளான் போட்டிருக்க போல அப்படின்னு கேட்பான். டேய் அப்படி கேட்டா பரவாயில்ல. ஆனா அவன் ரோஹித் நினைக்கிற மாதிரி ஏதோ சென்சிட்டிவா யோசிக்க போறான்டா. ஐயா அவ்வளோ சீரியஸ்னஸ்லாம் அதுக்கு கிடையாதுன்னு நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்து மூவ் பண்ணு. இங்கே பாரு, என்னதான் கௌதம் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுக்குள்ளே இத்தனை வருஷமா ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கான். அந்த கோட்டையை நீ இடிக்க ட்ரை பண்ணுறன்றதை அவனுக்கு உணர்த்திட்ட. அதோட விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம் கார்த்தி. ஸோ பார்த்து பத்திரம். 2 நாளில் இலக்கியாவுக்கு அவன் மனசில் இருக்கிற காதில் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு வழி பண்ணிடாத. சரி ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். தூங்கு, டைம் ஆயிடுச்சுல. சரி திரும்பவும் சொல்கிறேன் பார்த்து. சரி ப்ரோ. தெரியும். ஏய் இலக்கியா நான் சொல்றத கேள. நான் கேட்க மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் போறேன். ஏய் நான் உன்கிட்ட பேசிட்டு தான் போவேன். நான் உன்கிட்ட பேசணும். இன்னும் என்ன பண்ற? தூங்கலையா? தூக்கம் வந்தா தானம்மா தூங்க முடியும். தூக்கம் தான் வரலையே. என்னம்மா சொல்ற?
ஆமாம்மா, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு எவ்வளோ முக்கியம், அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு புருஷன் இல்லாமல் ஒரு பொண்டாட்டியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் அமையுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி எனக்கும் என் புருஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு நிற்கதியா நின்னேன். கூட பிறந்த பிறப்புன்னு என் அண்ணங்காரன் ஒருத்தர் இருந்ததுனால என் தங்கச்சியை நான் இப்படி நிற்க விட மாட்டேன், நீ வாமா அப்படின்னு என் கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சாரு. வந்ததுக்கு அப்புறமும் நான் இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவணும், உன்னை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுவணும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிறந்த வீட்டில் நம்ம உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினச்சிருவணும்னு சொல்லிட்டு கடைசியாக உங்கள் அப்பா விட்டுட்டு போன ஒரு சொத்தை விற்று என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. என்னடா அண்ணன் இப்படி கேட்குறாருன்னு நானும் திகச்சு போய் தான் நின்னேன். ஆனால் தங்கச்சி நீ எதுவும் நினச்சிக்காத, இந்த சொத்தை கேட்குறேன்னு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் கேட்குறேன், நீ என் பிஸ்னஸ் பார்ட்னராக இருன்னு சொன்னார். ஐயோ அண்ணன், பிஸ்னஸை பற்றிலாம் பெருசாக எனக்கு நாலேஜ் இல்லை, நான் படிச்சிருக்கேன், ஆனால் பிஸ்னஸ் நாலேஜ்லாம் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை அப்படின்றதுலாம் கரெக்டு தாம்மா, நீ என் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் நான் சொல்லலை, ஒரு ஷேர் ஹோல்டராக இருன்னு சொன்னார். நானே தனியாக இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிடுவேன், பட் உனக்குன்னு ஒரு வருமானம் வேணும், நீ உன் கையை நம்பி தான் இருக்கணும், என்னதான் அண்ணங்காரன் கொடுத்தாலும் அண்ணங்காரன் கையை நம்பக்கூடாது, நீ உன் கையை நம்பி தான் வாழணும், உன் பொண்ணை வளர்க்கணும்னு சொன்னார். அண்ணன் சொல்கிறாருன்னு அப்போ நம்மளுக்குன்னு இருந்த கொஞ்சம் சொத்தை விற்று என் அண்ணன் கிட்ட கொடுத்தேன். நான் ஒன்றும் பெருசாக அமௌண்ட் கொடுத்துடல, ஆனால் அவரோட பிஸ்னஸில் என்னோட அமௌண்ட்டை போடுறேன்னு சொல்லி என்ன ஒரு ஷேர் ஹோல்டராக ஆக்குனாரு. அந்த பணம் கொடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணாரு, அந்த பணத்து மூலயமா அவனுக்கு எவ்வளோ லாப நஷ்டம் வந்துச்சுன்றதுலாம் தெரியாது. ஆனால் அந்த பணத்தால் வர முடியாத அளவுக்கு லாபத்தை எனக்கு ஒரு டைமும் அவர் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும்பொழுதுலாம் கொடுத்துட்ருக்காரு. என் பேர்லையும் போட்டுட்டு தான் இருக்காரு, உன் பேர்லையும் சுட்டு வாங்கிட்டு தான் இருக்காரு. என்னண்ணா, நான் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தேன், அதை வச்சு இன்னமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்லம்மா, ஒரு சின்ன முதலீடு தான் ஒரு பெரிய பிசினஸை உருவாக்கும். அதே மாதிரி நீ அன்னைக்கு கொடுத்த சின்ன முதலீடு தான் இவ்வளோ பெரிய பிசினஸை உருவாக்கியிருக்கு. நீ அப்பா கொடுத்தது மட்டும் பணம் கிடையாது, அந்த பணத்தை வச்சு நான் சம்பாரிச்ச எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு எங்கள் அண்ணன் இந்த சமுதாயத்தில் என்னை தலை நிமிந்து வாழ வச்சாரு. ஒரு புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சியை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறதுல மட்டும் அண்ணங்காரனோட கடமை முடியல, நீ ஒரு தன்மானத்தோட வாழறதுலையும் இந்த அண்ணங்காரன் ஜெயிப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னை ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. அம்மா வீட்டில் ஒரு வாழா வெட்டியாக இருக்கேன், அம்மா வீட்டில் ஒரு புருஷனை இழந்துட்டு இருக்கேன், ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன்ற பேர் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரோட பிஸ்னஸில் ஒரு ஷேர் ஹோல்டராக வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனாரு. அப்போ கூட நான் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக உன்னோட ஷேர்ல இருந்தாமல் இலக்கியாவுக்கு ஃபீஸ் கட்டுறேன், உன்னோட ஷேர்ல இருந்தாமல் இலக்கியாவை படிக்க வைக்கிறேன்னு ஒரு தடவையும் நீ உன் காசில் தான் உன் பொண்ணை படிக்க வைக்கிற, உன் காசில் தான் உன் பொண்ணை ஆளாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ நீயும் ஆளாகி நிற்கிற. அவர் கூட என்ன பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கினது போக இப்போ அவங்க பிள்ளைங்க கூடயும் ஒன்றை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டர் ஆக்கி அழகு பார்க்குறாரு. இது வரைக்கும் உன் அப்பா இல்லைன்றத உனக்கு எந்த குறையும் தெரியாமல் தான் இந்த குடும்பம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு புருஷன் இல்லைன்றத எந்த இடத்துலையும் நான் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் அண்ணன் என்ன தன்மானமாக வாழ வச்சுட்டு இருக்காரு. ஒரு புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மா வீட்டில் ஒரு பிள்ளைக்கு 3 வேளை சோறு போடுவாங்க, அவள் பெத்த கடமைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னை தலை நிமிந்து வாழ வச்சுட்டு இருக்காரு என் அண்ணன். அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு என் அண்ணன் பசங்க நான் வளர்த்தன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு எங்கள் அத்தை தான் எல்லாமே, எங்கள் அத்தை தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அத்தையை எங்கள் அப்பா எப்படி கஷ்டப்படுத்தலையோ அதே மாதிரி நாங்கள் இலக்கியாவை கஷ்டப்படுத்த மாட்டோன்னு புடிவாதமாக இருக்கானுங்க. நான் எப்படி தன்மானத்தோட வாழ்ந்தனோ அதே மாதிரி உன்னையும் தன்மானத்தோட வாழ வைக்கணும்னு அவனுங்க போராடுறானுங்க. அவனுங்க உன் மாமா பசங்க நீ வேணா சொல்லலாம், ஆனால் அவனுங்க 2 பேரையும் நான் பெத்த பிள்ளையா தான் வளர்க்குறேன். நீ என்னடி சொல்கிற, நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எதுக்காக சொல்ல ஆரம்பிச்ச? அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு நான் போகக்கூடாது, இந்த பணக்கார வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ கார்த்தியை சூஸ் பண்ண. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பான்னு இருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்கல. எங்கள் அண்ணனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க வச்சேன். அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, தூக்கி எடுத்து நான் தான் ரோகித்தை வளர்த்தேன். அதுக்கப்புறம் கார்த்தி பிறந்தான். கார்த்தி பிறந்ததுக்கப்புறம் தான் நான் மாசமாக இருந்தேன். அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா, அப்படி ஒரு சந்தோஷம். நீ என்னடி இப்போ நினைக்கிற கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? நான் எப்போ நினச்சேன் தெரியுமா? நான் மாசமாக இருக்கும்போதே நினச்சேன் வயிற்றுல இருக்கிறது பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கணும், அந்த பொம்பளை பிள்ளைய எங்கள் அண்ணனுக்கு பிறந்த பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் வளர்ந்த மாதிரியே என் பிறந்த வீட்டில் போய் என் பொண்ணு வாழணும் அப்படின்னு. நான் வயிற்றுல இருந்தப்பவே நீ பொம்பளை பிள்ளை தான் யோசிச்சவ. நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அப்பாவும் நானும் கிளம்பி வந்து எங்கள் அண்ணன்கிட்ட என்ன பேசணும் தெரியுமா? இங்கே பாருண்ணே, நான் மாசமாக இருக்கேன், வயிற்றுல இருக்கிறது பொம்பளை பிள்ளை தான் எனக்கு தெரியும், நீ 2ஆவதா பெற்ற ஆம்பளை பிள்ளைக்கு அதாவது கார்த்திக்கு என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் பொம்பளை பிள்ளைன்னு நினச்சிட்டு தான் பெற்றெடுப்பேன், கடவுள் எனக்கு பொம்பளை பிள்ளை தான் கொடுப்பாரு, நான் வாழ்ந்த வாழ்க்கையை என் பிறந்த வீட்டில் என் பொண்ணு வாழணும்னு எங்கள் அண்ணன்கிட்ட அப்பவே சபதம் போட்டவன். நீயும் பிறந்த உன்னையும் கார்த்தியும் பார்க்கும் பொழுதுலாம் 2 பேரும் இப்படியே ஒத்துமையாக இருக்கணும், கடைசியாக உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் 2 பேரும் வளரும் போதே நான் யோசிச்சவ. ஏன் 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு அழகு பார்த்தவ. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்கள் அப்பா இறந்து போனார். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு வர சூழ்நிலை வந்துச்சு. அப்போது நான் உன் கையை பிடிச்சி இங்கே கூப்பிட்டுட்டு வரல, ரோஹித்தும் கார்த்தியும் தான் உன் 2 கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தானுங்க இந்த வீட்டுக்குள்ளே.
அழுதுகிட்டு உட்காந்து என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னானுங்க தெரியுமா? அத்தை நீ ஏன் அழுவுற, நாங்க பாத்துக்கிறோம் இலக்கியாவை, நாங்க இருக்கோம் அத்தை, இலக்கியாவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு யோசிச்சோம். ஆனா இலக்கியா அப்பப்போ வந்துட்டு போறதுனால நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் அத்தை. இதுக்கப்புறம் இலக்கியா எங்க கூடவே இருக்க போறா, அவளை நாங்க ராணி மாதிரி பார்த்து பார்த்தேன். அவ எங்க கூட தான் வளருவா, அவளுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதான் சொல்றேனே, நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் கரெக்டு தான், நீ ஆசைப்படுறதும் கரெக்டு தான். ஆனா இந்த வீட்டிலே நீ அவனுங்க கூட வளர்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால அவனுங்க 2 பேரும் கண் பார்வையில தங்கச்சியா தான் நீ தெரியற. அப்படிதான் அவனுங்க உன் கூட பழகுனானுங்க, பேசினானுங்க. இந்த வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளை, நீ ஒத்த பிள்ளையா இருந்த, ஏதாவது தப்பா பார்த்துருப்பானுங்களா, தப்பா பேசியிருப்பானுங்களா? இது எல்லாத்தையும் விட இலக்கியா, உனக்கு நீ விருப்பம் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. ஆனா கார்த்தியோட மனசுல வேற யாரோ இருக்காங்க, வேற யாரோ தான் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. சரி அவங்களே கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம்ல. என்னடி அப்ப கூட நீ உன் வரட்டு பிடிவாதத்துக்கு பேசுற? ஏன் உன் மனசுல தான் யாரோ இருக்காங்கன்னு அம்மாவுக்கு தெரியுது, உன் பின்னாடி தான் ஒரு பையன் பைத்தியக்காரனாட்ட சுத்தி வரான்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற? அம்மா, கௌதம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் ஏதோ கார்த்தியை தேடி வரான், நார்மலா வந்துட்டு போறான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் பைத்தியக்காரனாச்சும் உன் பின்னாடி சுத்தி வரான்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு, ஒரு அம்மாவா உனக்கு புரிய வைக்க வந்ததெல்லாம் இந்த விஷயம் மட்டும்தான். நான் நல்லபடியா இருக்கணும், நான் நல்லபடியா வாழணும், புருஷன் இல்லாத என் வாழ்க்கையும் தன்மானத்தோட நான் வாழணுன்றதுக்காக எனக்கு வெளிச்சம் காட்டினது இந்த குடும்பம். ரோஹித்தையும் கார்த்தியும் என் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்னால இருட்டாக கூடாது, என் பொண்ணால இருட்டாக கூடாது. ரோஹித் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் வாழ்க்கையை ஆரம்பிப்பான்னு சொல்றான். கார்த்திக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். என்னம்மா பண்ண சொல்றேன்? அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ சொல்லு. பைத்தியக்காரத்தனமா நீ பேசாதண்ண. உன் வாழ்க்கை அமைஞ்சாதான் அவனுங்க வாழ்க்கையை தேடி நிக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். உன் வரட்டு பிடிவாதத்தால அவனுங்க வாழ்க்கையை ஏண்டி நாசமாக்குறேன்? காசு பணம் இதெல்லாம் மட்டும்தான் முக்கியம் என்ன? நீ தான் நந்தினியை அசிங்கப்படுத்தி பேசினி. இப்ப நந்தினியோட அப்பா பணத்தை கொண்டு வந்து தூக்கி கடாசிட்டு என் பொண்ணுக்கு இந்த பணத்துக்கு சம்மந்தம் கிடையாது, இப்ப என் பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு எவ்வளவு கௌரவமா பேசிட்டு போனார் தெரியுமா? சொல்லடி, உன் காசு பணம் நீ யோசிச்ச விதம் எல்லாமே நந்தினி விஷயத்துல தப்பா தானே இருந்தது. அதே மாதிரிதான் இப்ப நீ உன் வாழ்க்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க. நல்லா உட்காந்து யோசிச்சு தெளிவா முடிவு எடுத்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வாழ்க்கை என்னன்னு புரியும். இங்க பாரு இலக்கியா, நம்ம தேடுற வாழ்க்கையை விட நம்மள தேடி வர்ற வாழ்க்கை இன்னும் நம்மள சந்தோஷமா பாத்துக்கோ. நீ கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான், எனக்கும் தெரியும் தான். ஆனா இப்போ உன் மனசுல கார்த்தி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் நடவடிக்கையில என்ன மாற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால அம்மா கிட்டயாச்சும் சொல்லு, நம்ம அந்த பையன் வீட்டுல பேசுவோம். நான் வந்து நிக்கிறதுக்குள்ள ஒரு பேச்சு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை டைம் சொல்லுவேன், கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்போ உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரமாட்டதே. இல்லைன்னா சொல்லு, அவன் தான் தியாகம் பண்றன்னு முடிவு பண்ணிட்டானே, நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் என்னால கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படின்னா கௌதம் வீட்டுல பேசலாமா? கௌதமையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எதுக்கு நீ அழற? எதுக்குடி நீலா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழற? என் பொண்ணுதானா நீலா? நமக்கு வாழ்க்கை கொடுத்த குடும்பம், நம்மள வாழ வச்ச குடும்பம், உன்னால இப்படி நாசமா போதேடி. யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பன்ற மாதிரி பதில் சொல்றேன். இப்படியே இருந்தா அவனுங்க 2 பேரும் அவனுங்க வாழ்க்கையை எப்படி வாழ்வானுங்க? ஒழுங்கா போய் அவங்க 2 பேரையும் அவங்க 2 பேர் வாழ்க்கையை வாழ சொல்லு, புரியுதா? தேவையில்லாம என்ன வந்து எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. அது எப்படி இல்லைக்கா, உங்க அப்பாவுக்காக எல்லாத்தையும் பண்றேன், உங்க அப்பா சொல்லிட்டு போன வரட்டு கௌரவத்துக்காக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றேன். ஆனா இந்த அம்மா உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது உனக்கு புரியவே இல்லையாடி? இப்படி அழுகிறது உனக்கு வலிக்கவே இல்லையாடி? ஒழுங்கா போ சொல்லிட்டேன், போய் நீ உன் வேலையை பாரு. என்னடி புதுசா இன்னைக்கு உனக்கு அழுகலாம் வருது? ஓ, அழுக வர்ற அளவுக்கு உன் மனசுல ஈரம் இருக்கா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? மனசாட்சி இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் மனசாட்சியெல்லாம் இருக்குமா? மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நீ இப்படி கல் நெஞ்ச கறியா இருக்க மாட்டியாடி? உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த இந்த குடும்பத்துக்கு நீ நல்லது செய்யணும்னு தானடி நினைப்பேன். அதுக்குன்னு என் வாழ்க்கைய யார் கூடயும் அமைச்சுக்க சொல்றியா? யார் கூடயும் அமைச்சுக்க சொல்றேனா? ஏய், நீ மனசாட்சியோட பேசுடி. உண்மையா உனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்ப கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்க மாட்டேன். என்ன தாண்டி பண்ண போற? என்னதான் பண்ண போற சொல்ல? என்னால என் வாழ்க்கையை பதிக்க ஆரம்பிக்க முடியாது, யாரையும் நினைச்சு பார்க்கவும் முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க சொல்லிட்டேன். இந்த மாதிரியே நீங்க என்ன வற்புறுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ ஏன்டி இந்த வீட்டை விட்டு போகணும்? நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தான் இந்த உலகத்தை விட்டே போகணும். எனக்காக தான் வாழற, எனக்காக தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லுவேன். இப்படி என்ன அடிச்ச? உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த இந்த குடும்பத்தையும் மதிக்க மாட்டேன், பெத்தவ என்னையும் மதிக்க மாட்டேன். உனக்கு நீ கௌரவமா இருக்கணும், நீ காசு பணத்தோட இருக்கணும், அவ்வளவுதானே. உன்னை பொண்ணா பெத்ததுக்கு நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன்டி.
நான் அழுத கூட நீ தாங்க மாட்டியம்மா. என்ன அடிச்சிட்டம்மா. உன்னை கொன்று போட்டா கூட என் மனசு ஆறாதடி. உனக்கு புரியலல்ல இலக்கியா, உனக்கு புரியலல்ல இந்த அம்மாவோட பாசம், உனக்கு புரியலல்ல இந்த அம்மா கெஞ்சுறது, இந்த அம்மா எடுத்து சொல்றது, எதுவுமே உனக்கு புரியலல்ல. உன் ஈகோ தடுக்குதுல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை ஒத்துக்க தான் நீ மறுக்கிற. என் மனசுல எதுவும் இல்லை. உங்க அப்பா கடைசியா கேட்டப்போ நீ அதை நிறைவேற்றணும்னு உனக்கு தோணுச்சுல இலக்கியா. அதே மாதிரி உனக்கு அம்மா சொல்றதையும் என்னைக்கு அது நிறைவேற்றுற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த அம்மா பேச்ச கேட்பியாடி? மா மா, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும். நினைச்சுக்கிட்டே இருந்தா நினைச்சுக்கிட்டே இரு. கண்ணவுல கூட நடக்காதுன்னா கண்ணவுல கூட நடக்காது. இந்த இலக்கியாவுக்கு எப்பவுமே இந்த கௌதம பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. திரும்பவும் நீ ஏன் இப்போ இந்த முடிவு பண்ணியிருக்கன்னு தெரியல. அதுவும் அர்ஜென்ட்டாக முடிவு பண்ணியிருக்க. ஆஃபீஸ்லேருந்து வந்த பரபரப்பாக ஏதோ பண்ண. அப்பா நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்கிறேன். என்னடா? பரபரப்பாலாம் முடிவு பண்ணலப்பா. ஆல்ரெடி எனக்கு கால் வந்திருந்தது, உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஆப்ரேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பட் அதுக்கு இன்னும் 20 days இருக்குடா. நான் யோசிச்சு சொல்கிறேன்னு தானே சொல்லியிருந்தேன். 20 days இருந்தாலும் எனக்கு வேறு ஒரு வேலையும் இருக்குப்பா. நான் போய் அதையும் முடிச்சுட்டு ஆப்ரேஷனையும் முடிச்சுட்டு வரேன். என்னை நம்பி தான்ப்பா ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போய் தான் ஆகணும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அப்பாயின்மெண்ட் தானேப்பா, அதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும்டா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த அப்பாயின்மெண்ட் தான். நீயும் தரேன் தானே சொல்லியிருந்த. பட் அதுக்கு இன்னும் 20 days இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதுக்கான ஆன்சர் சொல்லு. இப்போவே போகிறதுக்கு என்ன ரீசன்? போகணும்ப்பா, அவ்வளோதான். இந்த 1 month எனக்காக உங்கள் பையனை பிரிஞ்சிருங்க, நான் வந்துடுவேன்ப்பா. என் பையனை பிரிஞ்சிருக்க எனக்கு சம்மதம் தான். அவன் படிக்க போனான், அதுக்கப்புறம் ஆளானா, அப்பெல்லாம் அவனோட பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன் தான். நான் தப்பு சொல்லலை, புரியுதா? ஆனால் இப்போ நீ போகிற இந்த 1 month ஏன் தான் கேட்குறேன், எனக்கு புரியலடா. அதான் சொன்னேனேப்பா, ஆப்ரேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் போகிறேன்னு. கௌதம், நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்படியே நீ ஆப்ரேஷனுக்காக போனாலும் 2-3 days தான் ஆகும், ரிட்டர்ன் வந்துடுவேன். பட் 1 month சொல்கிறதுக்கான ரீசன் என்ன? எனக்கு தெரியாமல் நீ எந்த ஆப்ரேஷனுக்கும் ஒத்துக்க மாட்ட, எந்த ஊருக்கும் போக மாட்ட. நீ போகிற அப்படின்னா எனக்கு புரியலடா. இப்போ உன் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த டைமில் நீ ஏன் போகிறேன்னு சொல்கிற? எனக்கு சீரியஸாக புரியல. ஏய் கௌதம், என்னடா? இங்கே இருந்த அப்படின்னா ஒரே வழியாக உங்கள் பையன் உங்களை விட்டு போகிறதுக்கான முடிவு எடுத்துருவணும்னு பயமாக இருக்குப்பா. அதனால தான் உங்களை விட்டும் இந்த ஊரை விட்டும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா உங்கள் பையன் இந்த உலகத்தை விட்டு போகாத முடிவையாச்சும் எடுக்காம இருப்பேன்னு போகிறேன்ப்பா. தம்பி, வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா. அவ மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சப்பாவது இங்க இருக்கணும், அவ பின்னாடி சுத்தி வரணும்னு தோணுச்சுப்பா. ஆனா நான் அவ மனசுல இருக்கேன்னு அவளே ஒரு டைம் சொன்னாப்பா. சொன்னாலா? சொன்னாப்பா, என்ன புருஷன் புருஷன்னு வாயார கூப்பிட்டாப்பா. மனசார என்ன பிடிச்சிருக்கு, உன்னைதான் காதலிக்கிறேன்னு சொன்னாப்பா. அப்புறம் என்னடா? ஆனா அது அவளுக்கு ஞாபகம் இல்லாத சொன்னாப்பா. விடிஞ்ச உடனே மறந்துட்டாப்பா. நானும் அவ இப்ப சொல்லுவா அப்ப சொல்லுவா அப்படின்னு வெயிட் பண்ணி ஏமாந்துதான்ப்பா போனேன். ஏய், அவ மனசுல நீ இல்லாதப்பவே அவளுக்காக போறான்னு இப்பதான் நீ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுடா. அதுதான்ப்பா நானும் சொல்றேன். அவன் மனசுல நான் இல்ல தெரிஞ்சா போகணும், அவன் மனசுல எப்படியாவது நான் வந்துட மாட்டேன் நான் போறேன்னப்பா. ஆனா இப்ப நான் தான் அவன் மனசுல இருக்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை சொல்றதுக்கு அவ யோசிக்கிறாப்பா. அவளோட ஈகோ தடுக்குதுப்பா. இப்படிப்பட்டவ எப்பவுமே சொல்ல மாட்டாப்பா. நானும் எப்படி இல்லாம கேட்டு பார்த்துட்டேன்ப்பா. எல்லாருமே கேட்டு பார்த்துட்டாங்க. எனக்காக ரோஹித் ப்ரோ, கார்த்தி எல்லாருமே பேசிட்டாங்கப்பா. இவ ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டேன், இவ ஸ்டேட்டஸ்க்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், இவளுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்காப்பா, அதுக்குள்ளதான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா இவளை நான் எப்படிப்பா மாத்துறது? தூங்குறவங்கள எழுப்பலாம்ப்பா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுப்பா. இங்கேயே இருந்தோம் அப்படின்னா எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணும். அப்படி இல்லை, அவளை பார்க்காம நான் அவளை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த உலகத்தை விட்டே போகணும்னு தோணும். ஏய், உண்மையாதான்ப்பா சொல்கிறேன். ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு குழத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான்ப்பா நான் போராடணும். உங்கள் பையனாக இருந்துக்கிட்டும் நான் இவ்வளோ கோழையாக இருக்கக்கூடாது. ஆனால் என் மனசு அவளை நினைக்கும் போதெல்லாம் கோழையாயிடுதுப்பா. அதனால தான்ப்பா நான் ஊருக்காச்சும் போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் அவளை மறந்துடுவேன்னு சொல்ல வரல. நான் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அவளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும்னு சொல்ல வரேன்.
நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா அவளை போய் பார்க்கணும்னு தோணும், அவகிட்ட பேசணும்னு தோணும், அவளை டிஸ்டர்ப் பண்ணுவேன்ப்பா. நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க வீட்டில் அமைச்சு தந்துடுவாங்க. அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் வரேன். அது வரைக்கும் என்ன கூப்பிடாதீங்கப்பா. கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு முட்டாள்தனமாக ஏதாவது முடிவு எடுத்துடணும்னு பயமா இருக்குப்பா. தம்பி ப்ளீஸ்ப்பா, எனக்காக. சரிடா, நீ இங்க இல்ல, இந்த அட்மாஸ்பியர்ல இல்ல அப்படின்னா ரெக்கவர் ஆகல. அவளை மறந்துடுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன்ப்பா. கடைசி வரைக்கும் என் மனசுல இலக்கியம் மட்டும்தான். அவளை நினச்சிக்கிட்டே இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் உங்க கூட. ஆனால் இப்போ அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்ப்பா. அதுக்காக நான் வழி விட்டு போகிறேன். ப்ளீஸ்ப்பா, என்ன அனுப்பி வைங்க. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ. சரிடா, நீ கிளம்பு. ஆனா அப்பா இருக்கிறது உனக்காக தான், அது உன் மைண்ட்ல இருக்கணும். நான் தான் சொன்னேனேப்பா, உங்களுக்காக நான் இருப்பேன்ப்பா. அந்த நம்பிக்கையில அப்பா வெயிட் பண்ணுவான்டா. சரிப்பா. பா, அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கவுன்சிலிங் கொடுக்க தேவையில்லப்பா. கார்த்தியை ரெக்கவர் பண்ணிடுவான். நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவளுக்கு தேவையில்லாத உண்மைலாம் தெரிய வரும். அதெல்லாம் அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும்ப்பா. அவள் அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தாலும் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு உண்மை தெரியறதில்ல எந்த யூஸும் இல்லைப்பா. அதே போல் என்னோட பழைய சிம் கார்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்லப்பா, நான் ஹாஸ்பிட்டல் விஷயமா கால் பண்ணால் ஒரு பர்சனல் நம்பர் வச்சுருக்கேன். அது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். மற்றபடி என்னோட காண்டாக்ட் நம்பர் கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அங்கேருந்து காண்டாக்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நான் வச்சுருக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என் பழைய நம்பர் நான் யூஸ் பண்ணால் கார்த்தி எனக்கு கால் பண்ணுவான். கார்த்திகிட்ட பேசணும்னு தோணும். வேணாம்ப்பா, யாருக்கிட்டையுமே நான் பேசலை. அவனும் நல்லா இருக்கணும்ப்பா. இவ்வளோ நாளா ஒரு ஃப்ரெண்டா என் கூட சப்போர்ட்க்கு நின்றுட்டான்ப்பா. யாருமே பண்ணாத ஹெல்ப்பெல்லாம் எனக்காக பண்ணிட்டான்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் நான் அவனை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. நீங்கள் யார் கேட்டாலும் என்னோட நம்பர் கொடுக்காதீங்க. வேறு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. வேறு யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அக்கா, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. தம்பி என்னையா? அமுதாவை கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்புங்க. தம்பி சிலுக்குவையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இல்லைன்னு 2 பேருமே தேடுவாங்க. ஏதாவது சொல்லி சமாளிங்க. வந்துருவாக்கா சீக்கிரம். தம்பி போயிட்டு வரேன்க்கா. அண்ணன் போயிட்டு வரேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பா, போயிட்டு வரேன்ப்பா. தன் கை விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான். சொந்த காதலி பிரியும் வேளையில் நான் கண்ணில் எதுக்கு தெரியுமா உன் ஃபோட்டோவை கூட மாட்டாம வச்சிருக்க வீட்டில்? அவகிட்ட பைத்தியக்காரத்தனமா நீ சொல்லிட்டு போன ஒரு விஷயமே இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. உன் வார்த்தை அவ காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் உன் ஃபோட்டோவை மாட்டி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அவ இன்னும் வெறியாக தான் செய்வா. பெத்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னாலும் அதை சரி செய்யறதுக்கு தான் ஒரு பெத்தவங்க நினைப்பாங்க. ஆனா அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டியே. நீ என்ன நினைச்சு பேசுன, எப்படி பேசுனல எனக்கு தெரியல. உன் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரையும் அழிச்சிருவா. என் அண்ணன் குடும்பமும் என் அண்ணன் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமா வரத என்னால பார்க்க முடியாது. உன் உசுறு போற சூழ்நிலையில நீ ஒரு விதைய விதைச்சிட்டு போனல்ல, அந்த விதை வளர்ந்து ஆலமரமா நிக்குது. அந்த ஆலமரத்தை என்னால வெட்டி சாய்க்க முடியல. அவன் மனசுல இருக்கிற நினைப்ப என்னால எடுக்க முடியல. எந்த மாதிரி நிலைமையில நீ அவன் மனசுல பதிய வச்சியோ அதே மாதிரி நிலைமைக்கு போனா என் பேச்சு அவ கேட்பாள்ல. கேட்க வைக்கிறேன். இது கனவா இல்லை நிஜமா, தற்செயலா தாய் செயலா, நானும் இன்று நானும் இல்லை. அத்தை, அத்தை, இதோ இதோ வர ரோகித்த.
இங்கே வச்சுட்டு போகும், அவன் பார்த்தா அவ்வளோதான். அத்தை, கதவை எப்பயும் ஓப்பன் தானே பண்ணி வச்சிருப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா தாப்பாலாம் போட்டு தூங்குறேன்? இதுவும் நான் வேற வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த டைம்ல தாப்பா போட்டுலாம் தூங்க மாட்டேத்த. நான் ஒரு ரூமுக்கு வருவேன்னு உனக்கு தெரியும்ல. அதுவும் உன் கூட தான் தூங்குவேன் பாதி நாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கார்த்தி, சும்மா ரூம்குள்ளே வரும்போது தெரியாமல் தாப்பா போட்டு வந்துட்டேன். தெரியாம தாப்பா போட்டுட்டு வந்துட்டியா? அத்தை, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏய், நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் உங்ககிட்ட? அத்தை, இங்க பாரு. இலக்கிய கிட்ட சண்டை போட்டியா? நான் இதுக்கிட்ட அவள்கிட்ட சண்டை போட போகிறேன். பொய் சொல்லாத அத்தை. உன் கண்ணு கலங்கிருக்கு. எழுதியா? ஏன்டா அழ போகிறேன்? என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் சிங்க மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன்டா அழ போகிறேன்? நாங்க 2 பேர் இருக்கோன்றத மறந்துட்டு நீ தாப்பா போட்டப்பவே எங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு. இதுல நீ சிரிச்சு வர மழுப்புறன்னா ப்ரோ சொல்ற மாதிரி உன் கண்ணு கலங்கி தான் இருக்கு. என்ன? கார்த்தி, அப்படிலாம் இல்லைடா. அத்தை, இங்க பாரு. என்னடா? ஏன் அழுதான்னு இப்ப சொல்லு. டேய், அப்படிலாம் இல்லைடா, தூங்குறதுக்கு தான் படுத்தேன். நீங்கள் 2 பேரும் வந்தீங்க, கதவை திறந்தேன், வேற ஒன்றும் இல்லை. மாமா போட்டோ வார்த்தை வெளியில வைக்க மாட்டாங்களே. காலுக்கடியில் என்ன சவுண்டு? இதை தட்டுப்படுத்த இரு, என்னன்னு பார்ப்போம். நீ கதவை சாத்திட்டு தூங்குறதே ஏற்றுக்க முடியல அத்தை. அப்படி இருக்கும்போது அடுக்கடுக்கா போய் சொல்லிக்கிட்டு இருக்க. கண்ணு கலங்கிருக்குன்னு கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேன். அத்தை, டேய், என்னத்த இது? தம்பி, அது வந்துடா. என்னத்த, எங்களெல்லாம் கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லைடா தம்பி, என்னால் முடியலடா. எவ்வளோ பிடிவாதமாக பேசுகிறா தெரியுமா? அந்த புடிவாதத்தெல்லாம் எங்களால மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல நீ இல்லைன்னா தான் அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறியா? அவ எப்படி பேசுறா தெரியுமாடா? அது என்னடா, மனசுல இருக்கிற ஒன்ன வெளியில சொல்ல முடியாத அவ்வளோ அழுத்தம். அவங்க அப்பா சாகிறப்ப எதை சொல்லிட்டு போயிட்டாருன்னு அதை வேத மந்திரமா எடுத்துக்கிட்டாலடா. அதே மாதிரி இந்த அம்மா சாவுல அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதுன்னு ஒரு நப்பாசடா. ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? பின்ன என்னடா, அவதான் பைத்தியக்காரி மாதிரி வாழ்க்கைய வாழ மாட்டேன்னு சொல்றான்னா, நீனும் வாழ மாட்ட, இவனும் அவன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறேன்னு சொல்றான். என்னடா பண்றது? இவெல்லாம் மாறவே மாட்டா ரோஹித், இவெல்லாம் மாறவே மாட்டா. இவளை நம்பி உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிருவீங்களோன்னு பயமா இருக்குடா. அப்படிலாம் இல்லத்த. ஏற்கனவே மாமாவால அவ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கா. இப்ப நீ அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துறத. ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? சரி, என்னடா என்ன பண்ண சொல்றீங்க? அவகிட்ட நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா அவளுக்கு புரிய மாட்டேதேடா. எங்க மேல அவ பாசம் வச்சிருக்கா, எங்களுக்காக அவ மாத்திப்பா மனச. இல்லடா, அவளை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டா, யாருக்காகவும் அவ வாழ்க்கையை மாத்திக்க மாட்டா. அவ இஷ்டப்படிதான் இருப்பா, எல்லாரும் வாழ்க்கையை அழிக்கதான் செய்வா. அத்தை, முடியலடா, என்னால ஏத்துக்க முடியலடா அவ இவ்வளோ பண்றத. ஒரு பொண்ணுக்கு மனசுல அழுத்தம் இருக்கலாம், இந்த அளவுக்கடா? இது வரைக்கும் அம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா சொல்ல? இதோ இன்னைக்குதான் வந்தான், நான் உன் கூட தானே அத்தை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடிட்டு வந்துட்டான். அவன் இல்லாத நேரத்துல நான் இருக்கத்த அப்படின்னு நீ கூட இருப்பேன். என்னதான் நீங்க 2 பேரும் புள்ள பாசத்தை எனக்கு கொடுத்திருந்தாலும், நான் பெத்த பொண்ணு என் மேல ஒரு நாள் கூட பாசம் இல்லாம, அம்மா அம்மான்னு கூப்பிடாம, என்கிட்ட வராம, என்கிட்ட பார்த்து சிரிக்காம, பார்த்து பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு தெரியுமாடா? பெத்த மனசு ஏங்குதுடா. அத்தை, நீங்க காமிச்ச பாசத்தை நான் தப்புன்னு சொல்லல தம்பி. அதே நேரத்துல நான் பெத்த பொண்ணு யாரோ மாதிரி என் கண்ணு முன்னாடி வாழறதையும் பெத்த மனசு ஏத்துக்க மாட்டேதுடா. சரி, நான் வளர்த்த பிள்ளைங்களுக்காகவாவது அவ மனசை மாத்திக்கிட்டு ஒரு நல்லபடியா இருப்பான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டா போல. அப்புறம் எதுக்குடா இந்த உசுரை வச்சுக்கிட்டு? ஏன் இப்படிலாம் பேசுற? அவளும் மாறிடுவாத்தன், இப்படிலாம் யோசிக்காத. இல்லடா தம்பி, அவ மாறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு அம்மாவா ஏன் எதிர்பார்ப்ப? அவ ஒரு நாள் உடைச்சிட்டா. இத்தனை வருஷமா நீங்க காட்டின பாசத்துலதான் இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எனக்கும் ஆசை இருக்கும்லடா, நான் பெத்த பொண்ணு என் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கும்போது என்கிட்ட ஆசையா பேசணும் கொள்ளணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்லடா. நான் என்னடா பண்ணேன் சொல்லுடா, நான் என்னடா பண்ணேன்? என்ன ஏன்டா இத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சு ஏதோ ஒரு விருந்தாடி மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டு போறா? அப்படி என்னடா வைராக்கியம்? என்கிட்ட பேசினா கூட அவங்க அப்பா வாக்க காப்பாற்ற முடியாதுன்னு அப்படி என்னடா அவளுக்கு வைராக்கியம்? அப்பா முக்கியன்ற மாதிரி 10 மாசம் சுமந்து பெத்த இந்த அம்மா முக்கியம் இல்லையாடா? அம்மா அம்மான்னு சின்ன பிள்ளைல எப்படி தெரியுமா என்ன சுத்தி சுத்தி வருவா. ஆனா இப்போ என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே இருக்கா, என்கிட்ட பேச மாட்டா, எதையும் புரிஞ்சுக்க மாட்டா, ஒரு மாதிரியாவே இருக்கா. என்னதான் அவ பிசினஸ்ல சாதிச்சாலும், என்னதான் அவ ஒரு வளர்ச்சி அடைஞ்சாலும், அவ வாழ்க்கை இருட்டுக்குள்ள தானடா இருக்கு. ஒரு பெத்தவளுக்கு பொண்ணு வாழ்க்கை இருட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கறது சந்தோஷமாடா தம்பி? தோ ரோஹித் அவன் வாழ்க்கைய வாழ மாட்டான்றான், நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய வாழ சொல்லு, நான்லாம் இப்ப எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறா. என்ன என்னடா பண்ண சொல்ற? என்னால முடியலடா, என்ன விட்டுருங்கடா. என் புள்ள வாசம் கூட எனக்கு மறந்து போச்சுடா. அந்த அளவுக்கு அவ என்ன தள்ளி வச்சுட்டா. அவங்க அப்பா சொல்லிட்டு போன வார்த்தையிலே வாழ்ந்துலாம் தானடா நினைக்கிறா. யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது? தாய் புள்ள பாசம் இது, எந்த சாமி சேர்க்கிறது? கண்ணுக்குள்ளே இருந்ததெல்லாம் உண்மையானதே,
காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே, பெத்த தாய்க்கு புள்ள வாசம் மறந்து போனதே. அடக் அவளுக்கு புரியாதுடா, அவளுக்கு புரியவே புரியாது. எமோஷனல் ஆகாதத. ஆல்ரெடி உனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அழுகையை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். போனா போறேன்டா, போய் சேர்ந்தா போறேன்டா. நான் வளர்த்த பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க யாருமே வாழ மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குடா நான் இருந்துகிட்டு இதை பாக்குறதுக்கு? அத்தை நீங்க வந்து இப்ப தடுத்துட்டீங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இவளோட நினைப்பு, இவன் நடந்துக்கிறது இதெல்லாம் என்ன ஒரே வழியா போக வச்சிரும்டா. இப்ப யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா, ஐயோ, ஆ, ஐயோ, டேய் தம்பி, தா தா ஐயோ, அத்தை இங்க பாரு அத்தை. அம்மா, ஆ, வந்து பாருமா. அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அணைத்தாயே நீ அம்மா, நிலவோடு பால்